வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுக்கு கோவையில் வெற்றிதான், ரகசிய தகவல் வெளியானது. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள். அதாவது தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் நம்மளுடைய அதிமுகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராகவும் கூறக்கூடிய எடப்பாடி பழனிசாமியார் பெரும் விதத்தில் 40க்கு 40 தொகுதியிலும் தீவிரமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு சிறப்பாக முடித்திருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது சமீபத்தில் நம்மளுடைய அதிமுகவில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய உளவுத்துறை, அதாவது பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய ஐடி விங், ஓகேங்களா, பெரும் விதத்தில் அதிமுகவில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிர்மல்குமார் என்ற ஒரு முக்கிய புள்ளி பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறார். என்ன பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள், அதாவது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பேசுவார்கள் அல்லவா, இவர்கள் வருவார்கள் அவர்கள் வருவார்கள் என்று பார்த்திங்கன்னா பெரும் மெஜாரிட்டி இவருக்கு தான் போட்டிருக்காங்க வாக்குகள், அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கணிப்புகளை பொதுமக்களே பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த ஒரு சூழலில் தற்பொழுது அதே போன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரும் விதத்தில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா, திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் சிதைய போகிறது, உடைய போகிறது இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு சொல்ல போகிறாங்க, சொல்லியிருக்காரு. மேலும் பாஜகவுக்கு வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்பதனையும் சுட்டி காட்டியிருக்கிறார். மேலும் கோவையில் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு அமோக வெற்றி என்பது இருக்கக்கூடுகிறது, பிரகாசமாகவே தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்னவென்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது கொஞ்சம் ஆதரவை பெற்று அப்படி இப்படி தட்டி தூக்கிடலாம் வாக்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே பெரும் மெஜாரிட்டி இல்லை, அதனால் அவங்களுடைய கூட்டணிக்காக தான் அங்கே இருக்காங்க, அது முடிந்த உடனே அவங்களே வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு. அவர்கள் வேண்டுமென்றால் ட்விட்டர் இது போன்று பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படி இப்படின்னு அங்கே தான் தேர்தலை பண்ணிட்டு இருப்பாங்க, தவிர மற்றபடிக்கு அவங்க பெரும் மெஜாரிட்டியில் கோவையில் வெற்றி என்பது வாய்ப்பே இல்லை என்பது சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் அங்கே பெரும் விதத்தில் இருக்காருங்க, ஓகேங்களா. அவர் பலவிதமான லாங்குவேஜில் கவர் பண்ணி பேசி எல்லாருமே தன் பக்கம் இழுக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு முக்கிய பார்த்திங்கன்னா வேட்பாளராகவும் சிறப்பு வேட்பாளராகவும் வெற்றி வேட்பாளராகவும் அதிமுகவுக்கு செயல்படுகிறார் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கோவையில் இப்பொழுது வரைக்கும் மெஜாரிட்டி யாருக்கு போகுது, அதிமுகவா திமுகவா பாஜகவா நாம் தமிழரா என்று ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் திமுக ஒரு புதுசாக நம்ம பண்ணணுங்க, வெறும் மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்றதுனாக கணபதி ராஜ்குமார் என்பவர் பார்த்திங்கன்னா அங்கே களமிறக்குறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியை பெறுவாரா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கத்தக்கதாக இருந்தாலும் கூட கோவை என்றாலே அது அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது அதிகப்படியான வாக்குகளை அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது என்று தான் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அங்கே பார்த்திங்கன்னா கோவையில் மெஜாரிட்டி இழந்து அதிமுக வாக்குகளை பெறாமல் கொஞ்சம் பின்தங்கிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தூக்கப்படுவார்கள் அப்படின்றது தான் தலைமைச் செயலகத்தின் ஒரு முடிவாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.